அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலையில் இருக்கிற நம்ம அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் தீபத் திருவிழா நடைபெறுது. அந்த தீபத் திருவிழாவின் 7வது நாளான மகா தேரோட்டங்கள், பஞ்சமூர்த்திகள் தனித்தனி தேரில் பவனி வருவாங்க. அந்த தேரோட்ட திருவிழா அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னாங்க குழந்தை வரம் வேண்டி குழந்தை வரம் பெற்ற தம்பதியர்கள் அருணாச்சலேஸ்வரருக்கு நேர்த்திக்கடனாக குழந்தைகளை தொட்டில் கட்டி, கரும்பில் தொட்டில் கட்டி வலம் வராங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை நல்லா பிறக்கணும், குழந்தைக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நல்லா வளரணும், குழந்தை பிறக்கணும், குழந்தை வரம் வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சம்பந்தமாக குழந்தை வரும் அருணாச்சலேஸ்வராகவே வேண்டி அவருக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக கரும்பில் தொட்டில் கட்டி வலம் வராங்க. கரும்பு பார்த்திங்க அப்படின்னாக்கா கரும்பு வியாபாரமும் நிறையவே நடைபெறுது. சேலையில் கட்டப்பட்ட இந்த தொட்டிலில் அருணாச்சலேஸ்வரர் வேண்டி பிறந்த குழந்தை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆலயத்தை சுற்றி வலம் வராங்க. இங்கே நிறைய பக்தர்கள் கரும்பில் தொட்டில் கட்டி குழந்தையை வலம் வராங்க. இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது எவ்வளோ பேர் நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க, எவ்வளோ பேர் பலன் பெற்றிருக்காங்க, எவ்வளோ பேர் அருணாச்சலேஸ்வரர்கிட்ட விண்ணப்பம் செய்து குழந்தைகளை வரமாக பெற்றிருக்காங்க என்பதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நேர்த்திக்கடன் செய்வதற்காக தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு இடத்துலேருந்து மக்கள்கள் நிறைய பேர் இங்கே நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. கோவில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலை சுற்றி வலம் வந்த இவ்வளோ பேர் பாருங்கள். இது இன்னொரு நான் வீடியோ போடுறேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் தொட்டிலில் குழந்தை வலம் வரதை நம்ம ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கிற குழந்தைங்களாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இறைவனுக்கு நேர்த்திக்கடன் செய்ய கட்டப்பட்ட தொட்டில் கரும்பை மக்களுக்கு பிரசாதமாக தராங்க. இதை குழந்தை இல்லாதவங்க வாங்கிட்டு செல்கிறாங்க. இந்த பிரசாத கரும்பை சாப்பிட்டா குழந்தை வரம் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. பிரசாதமாக கிடைக்கிற கரும்புக்கும் இங்கே மக்கள் மிகுந்த பக்தியோடு வாங்கிட்டு போகிறாங்க. இந்த கரும்பை எல்லோருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கரும்பில் செய்யப்பட்ட ரொம்ப அழகான தொட்டிலில் குழந்தைகள் வலம் வர்றதை நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த கரும்பு தொட்டில் சிறப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதும் தகவல்கள் தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.